வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இந்தியாவின் மிக உயரிய காவல்துறை கௌரவங்களில் ஒன்றான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம். புதுச்சேரி காவல்துறைக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர். காவல்துறை நிகழ்வில் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள். காவல்துறை வீரர்கள் வரிசையாக மயங்கி விழுந்ததால் சலசலப்பு. சபாநாயகர் பதவியில் பாஜக சேர்ந்தவரை நியமிக்க வலியுறுத்துவோம். பாஜக மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் மிக உயரிய காவல்துறை கௌரவங்களில் ஒன்றான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் புதுச்சேரி காவல்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது இந்தியாவின் முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் மாநில காவல்துறைகள் நீண்ட காலமாக ஆற்றிய சிறப்பான சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை பாராட்டி வழங்கப்படும் மிக உயரிய கௌரவமாகும். நிஷான் என்று அழைக்கப்படும் இந்த அங்கீகாரம் நாட்டின் தலை சிறந்த பாதுகாப்பு படைகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த அங்கீகாரத்தை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற வண்ணக்கொடி அங்கீகார விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழா தொடக்கத்தில் குடியரசுத் தலைவரின் வண்ண கொடிக்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் மற்றும் சீக்கிய மத குருமார்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரத்தை புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். மேலும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவை தொடங்கி வைத்ததுடன் காவல்துறையினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தேசிய ஒருமைப்பாட்டு கண்காட்சியையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்தது புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையும் வெற்றியுமாகும் என்றார். சிறிய மாநிலமாக இருந்தாலும் புதுச்சேரி சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்றும் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதற்கு காவல்துறையினர் உருவாக்கியுள்ள அமைதியான, பாதுகாப்பான சூழலே முக்கிய காரணம் என்றும் தெரிவித்தார். காவல்துறையினரின் கடமை உணர்வு, தைரியம், ஒழுக்கம் மற்றும் நேர்மையான சேவைக்கு கிடைத்த அங்கீகாரமே இந்த விருது என்றும், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையின் குறைகள் களையப்பட்டு மன அழுத்தமின்றி பணியாற்றும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு காவல்துறை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றங்களை தடுப்பதிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதிலும் புதுச்சேரி காவல்துறை முன்னணியில் இருப்பது பெருமைக்குரியது என்றும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதிய கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தில் சிறப்பிடம் பெற்ற மாநிலம் என்றும், மகரிஷி, அன்னை ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பங்களிப்பால் நாடு முழுவதும் தனித்துவமான அடையாளம் பெற்றுள்ளதாகவும் கூறினார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் என்பது சாதாரண விருது அல்ல. புதுச்சேரி காவல்துறையின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் வீரத்திற்கு கிடைத்த உயரிய தேசிய கௌரவம் என்றும் பாராட்டினார். 5000 காவலர்கள் மட்டுமே இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரித்து மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளீர்கள். மக்களுக்கு சேவை செய்வதில் புதுச்சேரி காவல்துறை முன்னோடியாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யூனியன் பிரதேசங்களில் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்த காவல்துறையாக புதுச்சேரி காவல்துறை விளங்கியதாகவும், அந்த அர்ப்பணிப்பு காவல்துறையின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பல மடங்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், புதுச்சேரி காவல்துறையை மேலும் வலுப்படுத்தவும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் உறுதியளித்தார்.
புதுச்சேரி சபாநாயகர் பதவியில் பாஜகவை சேர்ந்தவர் நியமிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா, புதுச்சேரியில் தற்பொழுது தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் செயல்பட்டு வரும் நிலையில் சபாநாயகர் பதவிக்கு பாஜகவை சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டுமென வலியுறுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி பாஜகவின் வளர்ச்சி குறித்தும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அமித்ஷா டெல்லி சென்றவுடன் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். சபாநாயகர் பதவியில் பாஜகவை சேர்ந்தவரை நியமிக்க வேண்டுமென வலியுறுத்துவோம் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை நிகழ்வில் அணிவகுப்பில் பங்கேற்ற காவல்துறை வீரர்கள் வரிசையாக மயங்கி விழுந்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக காலை 5 மணிக்கு காவல்துறை வீரர்கள் வந்த நிலையில் அமித்ஷா 8:30 மணிக்குத்தான் வருகை தந்தார். மேலும் அவர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை 8 மணி முதல் சுமார் 30 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானது. இதனால் வெறும் வயிற்றோடு அதிக வெப்பநிலை தாங்க முடியாமல் காவல்துறையினர் வரிசையாக விழுந்தனர். குறிப்பாக அமித்ஷா மேடையில் பேசும்போது 4 காவலர்கள் மயங்கி விழுந்த நிலையில் அவர்களை மீட்புக்காக ஸ்ட்ரக்சர் மூலம் தூக்கிச் சென்றனர். அணிவகுப்பில் நின்றிருந்த காவல்துறையினர் மயங்கி விழுந்த போது அதை பார்வையாளர் மடத்தில் இருந்து பார்த்த காவல்துறையினரின் குடும்பத்தினர் பொதுமக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மயங்கி விழுந்த காவல்துறையினருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை தந்தார். காலை காவல்துறைக்கு வழங்கிய வண்ணக்கொடி விருது விழாவில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா விருதினை வழங்கினார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற உள்துறை அமைச்சர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்ட பின்பு பாஜக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் விடுதிக்கு வருகை தந்தார். இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா,
பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜசேகரன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக செயற்குழு உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் கட்சி நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநில விஸ்வகர்மா மகாஜன சங்கத்தின் பதவிக்காலம் முடிந்த நிர்வாகிகள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளிடம் கணக்கு வழக்குகளை ஒப்படைக்காமல் சுமார் 7 வருடம் காலம் தாழ்த்துவதை கண்டித்து புதிய நிர்வாகிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில விஸ்வகர்மா மகாஜன சங்கம் கடந்த 1975ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த சங்கத்தில் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த சுமார் 800 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த சங்கத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதிமுறை. அதன்படி நடைபெற்ற தேர்தலில் சங்கத்தின் தலைவராக சொல்லில் செல்வன், செயலாளராக பாபு முனுசாமி, பொருளாளராக கண்ணன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட கமிட்டி தேர்வு செய்யப்பட்டது. இவர்கள் தேர்வு செய்யப்படும் போது சங்கத்திற்கு சுமார் 1,30,00,000 ரூபாய் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் வரை பொறுப்பில் இருந்து வந்தனர். இதனையடுத்து 2019 டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் சங்கத்தின் புதிய தலைவராக சண்முகம், செயலாளராக சீனிவாசன், துணைத் தலைவராக ஜெயக்குமார், பொருளாளராக சீனிவாசன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட கமிட்டி தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் இதற்கு முன்பிருந்த கமிட்டியினர் பதவிக்காலம் முடிந்த பிறகு கணக்கு வழக்குகளை புதிய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்காமல் சுமார் 7 ஆண்டுகளாக காலம் கடத்தி வருகின்றனர். இதனை கண்டித்து புதிய நிர்வாகிகள் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் கணக்கு வழக்கு ஒப்படைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று ஒன்று திரண்ட விஸ்வகர்மா மகாஜன சங்க புதிய நிர்வாகிகள் பழைய நிர்வாகிகளிடம் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி சங்க அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது 2 தரப்பினரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து புதிய நிர்வாகிகள் கூறுகையில், விஸ்வகர்மா மகாஜன சங்கத்திற்கு சுமார் 1,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் சொத்து பத்திரங்கள் இருப்பதாக உள்ளன. ஆனால் பழைய நிர்வாகிகள் கணக்கு வழக்குகளை ஒப்படைக்காமல் பதவி மோகத்தால் 7 ஆண்டுகளாக காலம் கடத்தி வருகின்றனர். எனவே உடனடியாக கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நடிகர் தனுஷ் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை தனுஷ் ரசிகர் மன்றத்தினர் வழங்கினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர், தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரியில் வழங்கி வரும் நிலையில் அவரை தொடர்ந்து நடிகர் தனுஷின் பிறந்த நாளையும் நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடியுள்ளனர் அவரது ரசிகர் மன்ற நிர்வாகிகள். நடிகர் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்வி உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தின் மூலம் நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதே பாணியில் நடிகர் தனுஷின் பிறந்த நாளிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். விஜயை பின்தொடரும் தனுஷ் ரசிகர்கள் என்ற வகையில் இந்த நிகழ்வு புதுச்சேரியில் பேசுபொருளாகியுள்ளது. கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. மூலக்குளத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. முகாமிற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமை தாங்கி மாணவர்களிடம் ரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறிவுரையாற்றினார். தைலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயபிரகாஷ், டாக்டர் சுப்புலட்சுமி மற்றும் முகாம் ஒருங்கிணைப்பாளர் தெய்வானை ஆகியோர் தலைமையில் 15 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் கல்லூரிக்கு வருகை தந்து ரத்த தான முகாமை நடத்தினர். இந்த முகாமில் 68ற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். அவர்களில் 41 பேர் தன்னார்வத்துடன் ரத்த தானம் செய்து மனித நேய பணியில் தங்களது பங்களிப்பை வழங்கினர். முகாமை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களான டாக்டர் சீனிவாசன், செவ்வந்தி மற்றும் உடற்கல்வி இயக்குனர் அங்காளன் ஆகியோர் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினர். முகாமின் நிறைவில் ரத்த தானம் செய்த மாணவர்களுக்கு மருத்துவ குழுவினர் பாராட்டுகளை தெரிவித்ததுடன் சமூக நலனில் தொடர்ந்து பங்கேற்குமாறு ஊக்கமளித்தனர். இதனுடன் மாணவர்கள், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 17வது அகில இந்திய ஹூடோ தற்காப்பு கலை போட்டிகள் குஜராத்தில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர்கள் தேர்வு நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற
கூடா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அகில இந்திய விளையாட்டு ஃபெடரேஷன் 17வது அகில இந்திய கூடோ தற்காப்பு கலை போட்டிகளை வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை குஜராத் மாநிலம் சூரத்தில் நடத்த உள்ளது. அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர்களை புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கம் சங்க அலுவலகத்தில் தேர்வு செய்தது. மேலும் சிறப்பாக பங்கு பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி, நிர்வாகிகள் செல்வம், பாலச்சந்தர், செந்தில்வேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து பேசினார். கன்னியகோவில் பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெரிய கன்னியகோவில் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவையொட்டி பச்சைவாழியம்மன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான மனோகரன் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து மறுநாள் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த குருக்கள் சன்னதியில் நடைபெற்ற குரு பூஜை நிகழ்ச்சியில் மனோகரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இதனையடுத்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ராணுவ வீரர் அருள், காங்கிரஸ் பிரமுகர் செல்வகுமார், கருணா, பிரவீன், ஹெர்பெட், முத்து, பிரகாஷ், பாஸ்கர், விக்ரமாதித்தன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழா கல்லூரி உள் அரங்கில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் வில்லியம் வரவேற்று பட்டமளிப்பு விழா அறிக்கையை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கலந்து கொண்டு போட்டி நிறைந்த உலகில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்றும் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஆனந்தகுமார் சிங் கலந்து கொண்டு மாணவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை தமிழிலும் எழுதி IAS, IPS உள்ளிட்ட உயர்மட்ட அரசு பணிகளில் சேர்ந்து சாதிக்கலாம் என வாழ்த்தினார். இவ்விழாவில் 2024-2025 கல்வியாண்டில் பயின்ற 266 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக தேர்வில் சிறப்பிடம் பெற்ற 14 மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழாவின் முடிவில் தமிழ்துறை தலைவர் அருள் அமுதம் நன்றி கூறினார். நிகழ்ச்சியை தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ், செல்லம்மாள் மற்றும் ஆங்கிலத்துறை கௌரவ விரிவுரையாளர் தேவி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மிக உயரிய காவல்துறை கௌரவங்களில் ஒன்றான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் புதுச்சேரி காவல்துறைக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர். காவல்துறை நிகழ்வில் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள். காவல்துறை வீரர்கள் வரிசையாக மயங்கி விழுந்ததால் சலசலப்பு. சபாநாயகர் பதவியில் பாஜக சேர்ந்தவரை நியமிக்க வலியுறுத்துவோம். பாஜக மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.